இந்த பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாங்கிறத மீடியா கவுன்சில் ஆஃப் இந்தியாங்கிறத முதல்ல மாற்றுங்க. மாற்றினா அப்போ அதுக்குள்ள சோஷியல் மீடியாவிலேருந்து யூடியூப்லேருந்து சேனல்லேருந்து எல்லாமே அது உள்ள அப்போ தான் வரும். வந்தால் தான் அதை கண்ட்ரோல் பண்ணுறதும் அதில் இருக்கக்கூடிய அநீதிகளை நம்ம குரல் கொடுக்கறதும் இல்லை அதில் நடக்கிற தவறுகளுக்கு நடவடிக்கை எடுக்கிறதும் அதை சட்டமாக்கப்படுறதும் முதல்ல நிறைவேறும். தனி மனிதன் வாந்தி எடுக்கிறதெல்லாம் இருந்து மீடியான்னு நம்ம ஏன் சொன்னோம்? அந்த கேட்டகரியில் ஏன் முதல்ல பேசணும்? நீங்கள் ஃபேஸ்புக்கில் போடுறதையோ வாட்ஸ்அப்பில் போடுறதையோ அதை எப்படி மீடியா உள்ள நம்ம கொண்டு வரணும்னு கேட்குறேன். விஜய்க்கு என்ன நீ ஜனங்கள் மத்தியில் நீ என்ன பண்ணிட்டு உனக்கு இன்னைக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு இவங்களுக்குலாம் 10 பைசா பிரயோஜனம் இல்லாதவங்களுக்குலாம் எவ்வளோ பெரிய ஒய் பிரிவும் இசைடி பிரிவும் கொடுக்கறதுக்கு மட்டும் எங்கே முடியுது? ட்விட்டர்லேயோ அல்லது இன்ஸ்டாகிராம்லேயோ நிறைய நல்லதும் செய்கிறாங்க, நிறைய கெட்டதும் செய்கிறாங்க. ஆனால் இவங்கெல்லாம் ஜேர்னலிஸ்ட் இல்லை, ப்ரெஸ்ஸில் இருக்கிறவங்க தான் ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு சட்டப்படியே இதை யார் உரிமையை எடுத்து சொல்கிறாங்களோ அவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணம் சொல்கிறாங்க. உங்கள் பார்வையில் யார் சார் ஜேர்னலிஸ்ட்? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு செல்லு வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஜேர்னலிஸ்ட் தான் இன்னைக்கு. சார் வணக்கம். வணக்கம் சார். சார் யார் அந்த ஜேர்னலிஸ்ட் சார்? ஏன்னா ஜேர்னலிஸ்ட்டுங்கிற ஒரு போர்வையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யார் அவங்க ஜேர்னலிஸ்ட்னா அவங்களோட பொறுப்பு என்ன, ஜேர்னலிஸ்ட்னா முதல்ல யாருங்கிறது தமிழ்நாட்டில் பெரிய ஒரு குழப்பத்தில் இருக்குது. அதுக்கு காரணம் சோசியல் மீடியான்னு ஒன்று வந்ததுக்கப்புறம். இன்றைக்கி டிஜிட்டல் மீடியாவில் நிறைய பேர் யூடியூப் சேனலும் ட்விட்டர்லேயோ அல்லது இன்ஸ்டாகிராம்லேயோ நிறைய நல்லதும் செய்கிறாங்க, நிறைய கெட்டதும் செய்கிறாங்க. ஆனால் இவங்கெல்லாம் ஜேர்னலிஸ்ட் இல்லை, ப்ரெஸ்ஸில் இருக்கிறவங்க தான் ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு சட்டப்படியே இதை யார் உரிமையை எடுத்து சொல்கிறாங்களோ அவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணம் சொல்கிறாங்க. உங்கள் பார்வையில் யார் சார் ஜேர்னலிஸ்ட்? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு செல்லு வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஜேர்னலிஸ்ட் தான் இன்றைக்கி. அப்படி தான் இன்றைக்கி ஒரு சூழல் இருக்குது. ஆக்சுவல் ஜேர்னலிஸ்ட்னான்றது என்னன்னா சோஷியல் மீடியாவில் வர விஷயங்கள் எல்லாரும் இப்படி பண்ணுற விஷயங்கள் இல்லை பெரிய பெரிய சேனல்ஸில் மீடியாஸ்லேயே சொல்கிற விஷயங்களை கரெக்டாக ஆராய்ந்து எது உண்மை அப்படிங்கிறத மக்களுக்கு யார் சொல்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் ஜேர்னலிஸ்ட். அவங்க ஒரு பெரிய பத்திரிக்கையில் தான் இருக்கிறாங்கன்னு கிடையாது. சாதாரண சின்ன பத்திரிக்கையில் இருக்கிறவங்களும் இருக்காங்க, சாதாரண யூடியூப்பில் இருக்கிறவங்களும் இருக்காங்க, எதுலையுமே இல்லாத சோஷியல் மீடியாவில் பேசுகிறவங்களும் இருக்காங்க, சோஷியல் ஒர்க்கர்ன்ற இதில் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. இன்னொரு விஷயம், மிகப்பெரிய அந்த அக்டோபர் புரட்சியிலேருந்து பிரெஞ்சு புரட்சியிலேருந்து நம்மளுடைய சுதந்திரம் இந்தியனுடைய சுதந்திரத்திலிருந்து எதில் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் எந்த காலகட்டத்திலையுமே எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோ எந்த ஒரு பெரிய பத்திரிக்கையோ எந்த காலகட்டத்திலுமே இது போன்ற பெரிய புரட்சிகளுக்கு சப்போர்ட்டாக வந்தது கிடையாது. நம்மளுடைய இந்திய சுதந்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் குரல் கொடுத்ததுக்கு ஒரு பெரிய அளவில் சப்போர்ட்டாக இருந்தது அன்றைய காலகட்டத்தில் இருந்த சின்ன சின்ன பத்திரிகைகள் தான். மற்றது எல்லா மிகப்பெரிய பத்திரிகைகளும் பிரிட்டிஷுக்கு சாதகமாக தான் இருந்துச்சு. இப்போ எப்படி தமிழ்நாட்டில் டிஎம்கேக்கு சாதகமாகவும் இந்தியா அளவில் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு சாதகமாகவும் மீடியாக்கள் ஃபுல்லாக இருக்கோ அந்த மாதிரி தான் அந்த சுதந்திர போராட்டத்துக்கே இருந்துச்சு. சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்ட மக்களுடைய விகிதாச்சாரமே 8.5% தான், 9% கூட கிடையாது. 9% கூட இல்லாத அந்த பர்சன்டேஜ் உள்ள மக்கள் தான் 100% மக்களுக்கான சுதந்திரத்தை வாங்கி கொடுக்க தியாகம் பண்ணாங்க. உயிர் தியாகத்திலிருந்து எல்லாமே பண்ணாங்க. அதனால இது எல்லா காலகட்டத்திலும் இருக்கு. அதுக்கான ஷேப் தான் அப்டேட் ஆகும், மாறுமே தவிர மற்றபடி களமெல்லாம் ஒன்று தான். இன்னொரு விஷயம், உங்களுக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி 35 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரிண்ட் மீடியா இருக்கும்பொழுது அப்போ சட்டத்திட்டங்களை உருவாக்கப்பட்டு அமைக்கப்பட்டது தான் பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாங்கிறது. என்ன மாதிரி செய்தி போடணும், எது போடக்கூடாது, எது மீது நடவடிக்கை எடுக்கப்படும், எதை சாட்சியமாக எடுத்துக்கப்படும், இந்த மாதிரியான பலவிதமான சட்டத்திட்டங்கள் அப்போ போடப்பட்டது. அப்போ இருந்தது வெறும் பிரிண்ட் மீடியா தான். அந்த சட்டம் ஏற்றி பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாங்கிறத நம்ம கொண்டு வரும்போது இருந்தது ஒன்லி பிரிண்ட் மீடியா தான். அதுக்கப்புறம் ஒரு 20-25 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு விஷுவல் மீடியாங்கிறது வருது, சேட்டலைட் சேனல்ஸ் வருது. ஸோ சேட்டலைட் சேனல்ஸினுடைய ஆதிக்கம் உங்களுக்கு 90ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு ஃபுல்லாக 2000 வர்ற நேரத்தில் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா 60% பிரிண்ட் மீடியாவும்
40% விஷுவல் மீடியாவும் வந்து டாமினேஷன் வருது. அதன் பிறகு 50-50 ஆகுது. இப்போ 30% பிரிண்ட் மீடியாவும் 70% விஷுவல் மீடியாவும் வந்துச்சு. ப்ளஸ் சோஷியல் மீடியா, யூடியூப்ஸு, வெப்சைட்ஸு இதெல்லாம் வந்து அடிஷ்னலாக வந்துருச்சு. ஆனால் இன்னைக்கு சின்ன சின்ன பத்திரிகைகள் எப்படி சர்வே பண்ணுறாங்க அப்படின்னா, கோர்ட் நியூஸ் போடுறது, விளம்பரங்கள் போடுறது, இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும்தான் வச்சு சர்வே பண்ணுறாங்க. என்ன காரணம்னு சொன்னால், இன்றைக்கு வரைக்கும் சட்ட ரீதியாக உங்களுக்கு வந்து டைரெக்டாக ஒரு ப்ரூஃப்னு எடுத்துக்கிறது பிரிண்ட் மீடியா மட்டும்தான். மற்றபடி வந்து உங்களை பற்றி நான் டேமேஜ் பண்ணி ஒரு சிங்கிள் காலம் நியூஸ் போட்டால் கூட அதை வச்சு நீங்கள் என் மேலே எஃப்ஐஆர் போடலாம். ஆனால் 1 மணி நேரம் ஸ்லாட் எடுத்து உங்களை நான் அசிங்கமாக சேனலில் நான் திட்டினா அதை வச்சு நீங்கள் என் மேலே கேஸ் போட முடியாது. சப்போர்ட்டிங் எவிடன்ஸாக தான் அது கொடுக்க முடியும். நம்ம இப்போ என்ன சொல்கிறோன்னு சொன்னால், இந்த அடிப்படை சட்டத்திட்டங்களே வந்து அப்டேட்டில் இல்லை. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி பிரிண்ட் மீடியா இருக்கும்போது போட்ட சட்டம் அது. அப்போ அதன் மீது எப்படி நடவடிக்கை வரும்? இன்னைக்கு வந்து ஒரு பிரிண்ட் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பென்ஷன் எலிஜிபிள், அவங்களுக்கு குடும்ப நல நிதியாகட்டும் எதுவுமே. ஆனால் அதே ஒரு சேனலில், அது சன் டிவியாக இருக்கட்டும், ஜெயா டிவியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், சேனலில் ஒருத்தர் 30 வருஷமாக இருக்காருன்னா அவருக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் கிடையாது. எப்படி மாத இதழுக்கெல்லாம் இல்லையோ அந்த மாதிரி எலிஜிபிள். ஆனால் அதே ஒரு பத்திரிகையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா எலிஜிபிள். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, இந்த பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாங்கிறத மீடியா கவுன்சில் ஆஃப் இந்தியாங்கிறத முதல்ல மாற்றுங்க. மாற்றினா அப்போ அதுக்குள்ள சோஷியல் மீடியாவிலேருந்து, யூடியூப்லேருந்து, சேனல்லேருந்து எல்லாமே அது உள்ள அப்போ தான் வரும். வந்தால் தான் அதை கண்ட்ரோல் பண்ணுறதும், அதில் இருக்கக்கூடிய அநீதிகளை நமக்கு குரல் கொடுக்கறதும், இல்லை அதில் நடக்கிற தவறுகளுக்கு நடவடிக்கை எடுக்கிறதும், அதை சட்டமாக்கப்படுறதும் முதல்ல நிறைவேறும். கண்ட்ரோல்லே இல்லையே. ஒரு பத்திரிக்கை மேலே நம்ம நடவடிக்கை எடுக்கிறோம், ஒரு யூடியூப் வந்து ஒருத்தர் வந்து இது பண்ணி பரப்புறான்றதை நீங்கள் எப்படி என்ன பண்ணுவீங்க? ஸ்ப்ரெட் பண்ணுறது என்ன பண்ணுறீங்க? எந்த நடவடிக்கையும் இல்லை. அப்புறம் வேற பேரில் பண்ணிட்டு போகிறான், இன்னொன்று ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போகிறான், மாற்றிட்டு போகிறான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் கில்லர்ஸ் இருப்பாங்க. ரவுடிசம் 50,000 ரூபாய் கொடுத்தா கை எடுக்கிறது, காலை ஒதிக்கிறது, வண்டி எடுத்து போய் ஓடுறது, 10,000 ரூபாய் கொடுத்தா வண்டி எடுத்து போய் இடிக்கிறது, இந்த மாதிரி இருப்பாங்களே. அந்த மாதிரி இன்றைக்கி சோஷியல் மீடியாஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு ப்ரொஃபஷனல் டிஜிட்டல் கில்லர்ஸ் இருக்காங்க. அவன் ஏதோ ஒரு இடத்துல மொரிஷியஸ்லேயோ ஏதோ ஒரு கனடாவிலேயோ எங்கேயோ ஒரு ஏஜென்சி வச்சுக்கிட்டு ஆளுங்க வச்சுக்கிட்டு ஒருத்தரை பற்றி போய் கேவலமாக பண்ணின்னு உட்காந்துப்பாங்க. ஐடி விங்கு, இது கௌரவமாக சொல்லணும்னா ஐடி விங்கு. நீங்கள் குறிப்பிட்டு சொல்லியிருந்தீங்க. ஆனால் அதே இது இன்றைக்கி அரசாங்கம், மத்தியில் இருக்க அரசாங்கமும் ஆகட்டும், மாநில அரசாங்கமும் ஆகட்டும், அவங்க ஆட்சி பொறுப்பேற்றவுடனே சோசியல் மீடியாவில் யார் நல்லா இன்ஃப்ளூயன்சராக இருந்தாங்களோ அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசிக்கிறாங்க, அவங்கள கூப்பிட்டு பாராட்டு தெரிவிக்கிறாங்க. ஆனால் அவங்கள ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக வந்து அவங்க ஏற்றுக்கிற மனப்பக்கம் வர மாட்டேங்குது. அதுக்கு காரணம் வந்து இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சட்டத்திட்டமா அல்லது வந்து அவங்களுடைய மனப்போக்கு காரணமாக? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தியா லெவலில் ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறவங்க பண்ணுறவங்களா இருக்காங்கன்னா, இவங்க உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ரிப்பப்ளிக் மாதிரி ஒரு டிவி இது பண்ணுவாங்க, ஒரு பெரிய ஒருத்தரை வச்சு இது பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க, இங்கே வந்து 60,000 ரூபாய் இல்லை 40,000 ரூபாய் இல்லை 1,00,000 ரூபா சம்பளத்தில் இருப்பாங்க. அவங்க ஒரு சமூக நோக்கத்தோடு வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க, செஞ்சுட்டு இருப்பாங்க அந்த சேனல்னு வச்சுக்கலாம். இல்லை அவங்களால அந்த சேனல் கொஞ்சம் இதாக போயிட்டுருக்குன்னு வச்சுக்கலாம். இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு சேனலை வந்து கொண்டு வருவாங்க. இதோட பேக்கிங் ஃபுல்லாக ஆர்எஸ்எஸ், பிஜேபியோட பேக்கிங்கில் பெரிய கார்பரேட்டோடைய இதில் இருக்கும். ஸோ 80,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு தவிர 2,00,000 ரூபா சம்பளம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்துடுவாங்க. 80,000 ரூபா சம்பளம் வாங்கினவர் இந்த சொசைட்டிக்காகவும் வாங்குகிற சம்பளத்துக்காகவும் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி எவ்வளோ விஷயங்களை பண்ணியிருப்பார். அவ்வளோவும் இங்கே 2,00,000 ரூபா சம்பளத்தில் அவர் பண்ண மாட்டார். அதனால் அது பண்ணக்கூடாதுங்கிறது தான் இந்த சம்பளமே. இப்படி தன்னுடைய சூழல் கருதி பண ஆசை காமிச்சு, அவங்களுக்கு பறவைகளை ஆசை காமிச்சு, விஜய்க்கு வந்து என்ன நீ ஜனங்கள் மத்தியில் வந்து நீ என்ன வந்து பண்ணிட்டு உனக்கு வந்து இன்னைக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு, கங்கனா ராகத்திலிருந்து இந்த இதில் மகாமக இந்த இதில் வந்து ஜனங்க ட்ரெயினில் சரியான பிளாட்ஃபார்ம் சொல்லாமல் மாற்றி சொல்லி அந்த நெரிசலில் செத்தவங்க 100 கணக்கான பேர். எத்தனை நியூஸ் வந்துச்சு,
இந்த இதில் நீராட போனவங்க செத்தவங்க எத்தனாயிரம் பேர் இதற்கு யார் கரெக்ட் நியூஸ் சொல்லி கொடுத்துருக்கா? யோகி வந்து யாரும் வராதீங்கன்னு எப்போ சொல்கிறாரு? இந்தியா பூரா எல்லாரும் கிளம்பி வந்து ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி நாள் நைட் வந்து வராதீங்கன்னு சொல்லுவாரா? சாவட்டம்னு தான் நினைக்கிறேன். நீ ஒரு ட்ரெயின் வந்து எந்த பிளாட்ஃபார்ம்ல எத்தனை மணிக்கு கிளம்புதுங்கிறத ஒழுங்குபடுத்துறதுக்கு உங்ககிட்ட ஃபோர்ஸ் கிடையாது, உங்ககிட்ட போலீஸ் கிடையாது. ஆனால் இவங்களுக்கெல்லாம் வந்து 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாதவங்களுக்குலாம் எவ்வளோ பெரிய ஒய் பிரிவும் இசைடி பிரிவும் கொடுக்கறதுக்கு மட்டும் எங்கே முடியுது? இப்போ இந்த நீங்கள் சொல்லியிருந்தீங்க பிரிண்ட் மீடியாவில் உள்ளவங்க தான் உண்மையான ஜேர்னலிஸ்டாக ப்ரெஸ்ஸாக பார்க்குறாங்க, அவங்களுக்கு தான் இல்லை நிறைய சட்டத்திட்டங்கள் அப்படி சட்டத்திட்டங்கள் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இவ்வளோ கன்சிடரேஷன்ல இல்லை. சோஷியல் மீடியாவோ இதுவோ இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னா, சோஷியல் மீடியாங்கிறத யூடியூப்பு இது ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு இதில் போடுறத அதை வந்து மீடியாங்கிற வார்த்தையை நம்ம ஏன் கொண்டு வரணும்னு நான் கேட்குறேன். அது எப்படி மீடியான்னு வரும்ன்றேன். அது ஒரு பிளாட்ஃபார்ம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுற மிகப்பெரிய தவிர பிரிண்ட் மீடியான்னு சொல்கிறோம், அக்செப்ட் பண்ணலாம். விஷுவல் மீடியான்னு சொல்கிறோம், அக்செப்ட் பண்ணுறோம். யூடியூப்னு சொல்கிறோம். யூடியூப் கூட ஒரு கண்டென்ட் ரொம்ப இதுவாக இருக்குன்னா நம்ம உடனே நடவடிக்கை எடுக்க முடியும். அவங்க வந்து அவனுக்கு சொல்லி இது பண்ணி எடுக்க முடியும், பிளாக் பண்ண முடியும். இந்த மாதிரிலாம் இருக்குது. மற்றபடி ஒரு தனி மனிதன் வாந்தி எடுக்கிறதெல்லாம் எந்த மீடியான்னு நம்ம ஏன் சொன்னோம்? அந்த கேட்டகரியில் ஏன் முதல்ல பேசணும்? நீங்கள் ஃபேஸ்புக்கில் போடுறதையோ வாட்ஸ்அப்பில் போடுறதையோ அது எப்படி மீடியா உள்ள நம்ம கொண்டு வரணும்னு கேட்குறேன். புரியுது சார். ஆனால் அது கிடையாதுன்றேன். புரியுது. நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பிரிண்ட் மீடியாவும் விஷுவல் மீடியாவில் இன்றைக்கி சோசியல் மீடியா இந்த மூணையும் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதிகமான பீப்புள் பார்க்குறதே வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா தான். காரணம் என்னன்னா ஓரளவுக்கு மக்களுக்கான விஷயங்களும் உண்மையான விஷயங்களும் வந்து அதில் தான் வருது. அதை சொல்ற ஒரு அது மூலமா தான் வருது. அதை சொல்ற ஒரு பர்சன் வந்து ஜேர்னலிஸ்ட் இல்லையா? அதை ஏன் வந்து பிரிண்ட் மீடியால இருக்கிற ஒரு பிரஸ் கிளப்போ அல்ல வேற ஒரு விஷயமோ அதுதான் என்ன விஷயம்னு சொன்னா, ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் அவனுடைய சோஷியல் மீடியாவில் அவனுக்கு நோ லிமிட்ஸ், அவனுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. அவன் டேரிங்காக வந்து அவனால் எல்லாத்தையும் சொல்ல முடியும், அவன் நினச்சதை சொல்ல முடியும். நான் ஒரு மாத இதழ் நடத்துகிறேன்னு சொன்னால் நான் என்ன நினைக்கிறேனோ அதை நான் 10 பக்கத்தில் என்னால் சொல்ல முடியும். இதே நான் ஒரு நிர்வாகத்தில் வந்து நான் வந்து ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னால் என்னால் அதை சொல்ல முடியாது. நான் சொன்னாலும் எனக்கு மேலே எடிட்டரு அப்ரூவ் பண்ணணும், அதுக்கு மேலே ஓனர் சொல்லணும். இப்போ வந்து ஒரு ரிப்போர்ட்ரு ஒரு இடத்துல வந்து லைட் ஏரியில் குழா இல்லைன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக அதை செய்தி எடுத்து போடுறாரு. அதில் வந்து ஒரு சேனலில் வந்து இந்த உள்ளூர் செய்திகள்னு ஒரு பிரிவு அதெல்லாம் ரெகுலராக போடுறாரு. போட்டு அது பயங்கர டேமேஜ் ஆகுது. உடனே வந்து அந்த பொலிட்டிஷியன் என்ன பண்ணுறான், அந்த கான்ட்ராக்டரு யார் அவன் அப்படின்னா, சார் அவன் ரொம்ப நேர்மையானவர் சார், நம்மகிட்ட அந்த பணம் வாங்குற லிஸ்ட்லாம் அவர் கிடையாது சார், உண்மை என்னவோ அது சார் அப்படியா, சரி அப்படின்னா அதெல்லாத்தையும் முதல்ல ரெடி பண்ணுங்க, அந்த எல்லா ப்ராப்ளத்தையும் நீங்கள் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். ரெடி பண்ணிடுறாங்க, அதை சரி பண்ணிடுறாங்க, லைட்டு போட்டுடுறாங்க, குழா சரி பண்ணி எல்லாம் சரி பண்ணுறாங்க. எப்படி ஒரு 10 மணிக்கு மேலே அவர் ஆளை கூப்பிட்றாரு, கட்சிக்காரன். அவன் பெரிய பிடிங்கி மாதிரி எடுத்துன்னு போய் இதெல்லாம் இப்படி இருக்குன்னு சொல்லி காமிச்சான்ல, இப்போல்லாம் சரி பண்ணிட்டான்ல, அவனை வந்து இதெல்லாம் எடுக்க சொல்லிடுறாரு. சார் 6 மணிக்கே வந்து எடுத்துட்டான் சார். 6 மணிக்கே வந்து நம்மளுடைய எதிரொலி நம்ம போட்ட செய்தினுடைய இது இதெல்லாம் சரி செய்யப்பட்டதுன்னு அந்த ஆள் காலையில் எடுத்துருக்கேன் சார், நான் காலையில் வாக்கிங் போகும்போது நானே பார்த்தேன் சார், வரும் பாருங்க சார். அப்படியா, ஓ நம்ம தான் அவனை ஏதோ தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு, நம்மளுக்கு நியூஸ் வரும் பார், போட்டு கீழ்ச்சானுங்கள்ல சரி பண்ணிட்டல வருது பார் அப்படின்னு. வரவே இல்லை, அந்த நியூஸ் வரவே இல்லை. இந்த ஆள் எடுத்து அமிச்சிட்டான். இப்போ இந்த ஆளை கூப்பிட்றான், ஏய் வர சொல்கிறான் அவனை, நியூஸே வரல. தலைவர் கூப்பிட்றாரு, இல்லைங்க இப்போ போடுவாங்கன்னு பார்த்தா வரல, வேறு ஏதோ நிறையா இருந்திருக்கும், இன்னைக்கு கண்டிப்பாக வந்துடுவாங்க. அந்த ஆஃபீஸ் பேசுகிறேன்ட்டு அவன் ஆஃபீஸ் பேசுகிறான், ரெஸ்பான்ஸ் இல்லை. நைட் ஆள் ஆறாங்க வீட்டுக்கு, சார் இந்த கூப்பிட்டு வர சொல்கிறாங்க. சார் காலையில் வரேன், நேரத்துக்கு காலையில் வரேன். சரி காலையில் வந்து தலைவர் இருப்பார். அவன் வெடி காலில் கிளம்பி மெட்ராஸ்க்கு வந்துடுறான், சேனலுக்கு வரான், எடிட்டர்கிட்ட வரான். சார் இது ஒன்று அமிச்சுனேன். அப்படியா, சரி சரி நான் பார்க்குறேன். இல்லை சார்
அந்த நியூஸ் வந்து நெகட்டிவாக போட்டு அந்த ஆள் என் மேலே கொலவரில் இருந்தான். அப்புறம் அந்த ஆள் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டான். அதை நான் நியூஸ் எடுத்து அனுப்பிச்சிருக்கேன். இந்த நியூஸ் வரும்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம அந்த சரி பண்ண நியூஸே வரமாட்டேங்குது. அது வந்துச்சுன்னா தானே சார் கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். இப்போ நான் என்னன்னு பார்க்குறேன். அதனால் பயந்து வீட்டுக்கு வரான். வரவே இல்லை நியூஸு. அவனை தூக்கிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அவன் பேசுகிறான். இங்கே இருக்கிற அவனுடைய சர்க்கிளில் பேசுகிறான். அவங்க கேட்குறாங்க என்னன்னு. அவங்க மேனேஜ்மெண்ட்டு சொல்லுது, நியூஸ் அனுப்புறது தான் உன் வேலை. எதை போடணும் போடக்கூடாதுங்கிறது முடிவு பண்ணுறது மேனேஜ்மெண்ட் வேலை. எடுத்து அனுப்பிச்சிட்டல வேலை. நீங்கள் சொல்கிற மாதிரி இன்றைக்கி யூடியூப் வந்து எல்லாருமே தனிப்பட்ட முறையில் அவங்கவுங்க எடுக்கிற வீடியோ அதை போடுறாங்க, எல்லாத்துக்குமே இது பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு யூடியூப்பில் ஒருத்தரை வந்து ஜேர்னலிஸ்ட்டாக அவரை தன்னை காமிக்கிறதுக்கு அவங்களுக்கு தேவையான பாதுகாப்போ அல்ல அவங்களுக்கு தேவையான விஷயங்களோ எதுவுமே செய்ய தவறுது இந்த அரசாங்கமும் சரி, இந்த ப்ரெஸ் கிளப் இவங்க இருக்கிற எல்லாருமே சரி. இது எதனால் நடக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா சமீபத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், திரு சவுக் சங்கர் அவர்களுக்கு வந்து அவங்க வீட்டில் இல்லத்தில் நடந்தது ஒரு மாபெரும் ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம். இதற்கு இது வரைக்கும் யாருமே ஒருத்தர் கூட வாய் திறக்கல. மீன்ஸ் ஒரு கண்டன அறிக்கை சும்மா நார்மலாக விட்டுட்டாங்க. இதே இது வந்து பல விஷயங்களில் ஒரு பிரிண்ட் மீடியாவில் உள்ளவங்களுக்கு எதிர்த்து நின்று போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ நிறைய நடந்திருக்கு. ஆனால் அது சவுக் சங்கர் அவர்களுக்கு நடந்தது மிகப்பெரிய ஒரு அநியாயம். அது அவங்க அம்மா அவர்கள் வரைக்கும் பாதிப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்கு வந்து யாருமே வாய் திறக்கல. இதுக்கு உண்டான காரணம் நீங்கள் என்னவா நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் வந்து என்னன்னா, சவுக் சங்கர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நடந்த அந்த விஷயத்தை வந்து தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம் வந்து வன்மையாக கண்டிச்சது. முதல் அறிக்கை நான் தான் கொடுத்தேன். இது வந்து இது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம், யாருக்குமே இது நடக்கக்கூடாதுன்னு சொல்லி. அதே சமயத்தில் அவருடைய கருத்துக்களுக்கு நான் உடன்பாடு இல்லை. அது வேற சார், கருத்து வேற. ஆமாம், அது வேற. நம்ம சொல்கிறோம், அவருடைய கருத்துக்களுக்கு நம்ம உடன்பாடு இல்லை. ஆனால் இந்த செயலை நம்ம கண்டிக்கிறோம். இதில் என்ன ஒரு விஷயம்னா, இப்போ இதே சவுக்கு சங்கர் மாதிரி ஆட்கள் இவ்வளோ தூரம் நம்ம அவருக்காக வந்து நின்று எல்லாம் பண்ணுறோன்னு வச்சுங்களேன், அடுத்து அவருடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவருடைய இதில் அப்படியே நம்ம எல்லாருக்கும் அகேன்ஸ்டாக அடுத்த ஒரு விஷயத்துக்கு அவர் எடுத்து போகிறார். அந்த நம்பகத்தன்மை வந்து இருக்க மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் இப்போ நீங்கள் வந்து இந்த தெருவில் இருக்கிறவங்க நீங்கள் சாப்பாடு தரணும் அப்படின்னு சொன்னால், அந்த சாப்பாடு எல்லாருக்கும் போய் சேரணும்னா நீங்கள் முதல்ல என்ன பண்ணுவீங்க? அந்த தெருவில் எத்தனை வீடு இருக்குன்னு பார்ப்பீங்க. அப்புறம் அந்த வீட்டில் எத்தனை நபர்கள் இருக்காங்கன்னு பார்ப்பீங்க. சின்ன குழந்தைங்க எத்தனை பேர் இருக்காங்க, பெரியவங்க எத்தனை பேர் இருக்காங்க. அப்போ தான் நீங்கள் அத்தனை சாப்பாடு அதெல்லாத்தையும் கொடுத்து லிஸ்ட் அவுட் பண்ண முடியும், செய்ய முடியும். எத்தனை தெரு இருக்கணும்னு தெரியாது, எத்தனை வீடு இருக்கணும்னு தெரியாது, எத்தனை பேர் அதில் உயிரோடு இருக்கிறாங்க செத்தாங்கன்னு தெரியலன்னா நீங்கள் எவ்வளோ சாப்பாடு கொடுப்பீங்க, யாருக்கு போய் சேரும்? இல்லை, சாப்பாடு கேட்டு வந்து உங்களுக்கு கொடுக்கலாம் இல்லையா? இப்போ அநீதி நடந்த இடத்துல அந்த இடத்துல சவுக்கு அவர்களுக்கு ஆதரவு. அதுதாங்க இன்னும் நிமிஷம் இருக்கும். அது ஏடிஎம்கே கவர்மெண்ட் ஆகட்டும், டிஎம்கே கவர்மெண்ட் ஆகட்டும், எத்தனை ஜேர்னலிஸ்ட் இருக்கிறாங்கன்ற லிஸ்ட் கிடையாது. தமிழ்நாடு முழுக்க எத்தனை பத்திரிகையாளர் இருக்காங்கன்றது லிஸ்ட் கிடையாது. எத்தனை பேர் இறந்துருக்காங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, குடும்ப நல நிதியிலிருந்து பென்ஷன்லேருந்து 15% கூட யாருக்கும் போய் சேரல. இவங்க கொடுத்துட்டு இருக்கிறதெல்லாம் 15% கூட கவர் ஆகலை. 85% இல்லை. எதுவுமே தாலுக்கா உறுப்பினர்களுக்கு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு சிட்டியில் இருக்கிறவங்கலாம் வந்து உட்காந்த இடத்துல செய்கிறது. ஆனால் தாலுக்காவில் இருக்கிறவங்க 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் ராத்திரி பக்கலாக 2 வீலர் எடுத்துகிட்டு போய் அலைஞ்சி கிஞ்சி நியூஸ் எடுத்து எல்லாத்தையும் பண்ணி அனுப்புகிறோம். அவங்க எல்லாரும் டிஸ்ட்ரிக்ட் ரிப்போர்ட்டோடைய கண்ட்ரோலில் இருப்பாங்க. அவங்களுக்கும் சேனலுக்கும் அவங்க நியூஸ் அனுப்புகிறாங்களே இதெல்லாம் தர அவங்களுடைய நேம் கூட அங்கே இருக்காது. இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நலவாரியம் வேணும்னு சொல்லிட்டு பல வருஷமாக கேட்டோம். கடந்த அதிமுக 10 வருஷமாக கேட்டோம். அவங்க கடைசி நேரத்தில் நலவாரியத்தை நான் வந்து பண்ணுறேன்னு சொல்லி அன்றைய செய்தித்துறை அமைச்சராக இருந்த மாண்புமிகு கடம்பூர் ராஜு அவர்கள் நலவாரியத்துக்கான ஒரு குழு போட்டு எல்லாம் ரெடி ஆனார். அது என்ன ஆயிடுச்சுன்னா, அதற்கான ஃபைனான்ஸ் கமிட்டியில் போய் அது நின்று போச்சு. அதுக்கு வந்து ஃபைனான்ஸ் இல்லை அப்படின்னு நின்று போயிடுச்சு. அதுக்கு என்ன பண்ணலான்னு வரத்துக்குள்ளே அவங்களோட ஆட்சி பீரியட் முடிஞ்சிருச்சு. அப்போ டிஎம்கே வந்து வாக்குறுதி கொடுத்தாங்க, நாங்கள் திமுக ஆட்சிக்கு வந்தால் நலவாரியம் அமைச்சு தருவோம்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. அவங்க வாக்குறுதியை நம்பி நாங்கள் எல்லாரும் அப்போ திமுகவுக்கு, அன்றைய எதிர்கட்சியாக இருந்த திமுகவுக்கு வந்து நாங்கள்லாம் வந்து சப்போர்ட் பண்ணோம். கோபேக் மோடின்னு காமிச்சோம். கரண்ட்டை விட கரண்ட் பில்லு ஷாக் அடிக்குது தொட்டா, இதெல்லாம் அந்த ஒயிட் கம்பர்லாம் காமிச்சிங்க. எல்லாமே நம்ம செஞ்சோம், எல்லாமே பண்ணோம், எல்லாமே செஞ்சோம். அன்னைக்கு 8 வழி சாலையிலிருந்து
ஜல்லிக்கட்டு போராட்டத்திலிருந்து, நீட் எதிர்ப்பிலிருந்து, ஸ்டெர்லைட்லேருந்து எல்லாத்துலேயும் போராட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டு பல வழக்குகள்லாம் போய் எல்லாம் பண்ணோம். அப்படியே ஆட்சி மாறிச்சு. சேம் நாங்கள்லாம் அதே பதாகைகள் வச்சுருந்தோம், அதே கோபேக் மோடி தான் நாங்கள்லாம் சொல்கிறோம். அன்றைக்கி எடப்பாடி சொல்லி நாங்கள்லாம் கைது செய்யப்பட்டோம். இப்போ ஸ்டாலின் சொல்லி நாங்கள்லாம் கைது செய்யப்பட்டோம். ஸோ போராடுறவங்க எல்லாருமே அப்படியே தான் இருக்கிறாங்க. அதிகாரத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் மாறுறாங்க. அதிகாரத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் சேஞ்ச் ஆகுறாங்க. காட்சி மாறுது, ஆட்சி மாறுது, அதுக்கேற்ற மாதிரி காட்சி மாறுது, அவ்வளோதானே தவிர இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நலவாரி அமைக்கிறோன்னு சொன்னாங்க. உலகத்தில் யாருக்குமே கிடைக்காத மிகப்பெரிய பெருமை வந்து நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு சேரும். யாருக்குமே இந்த ரெக்கார்டு யாருக்குமே கிடையாது. என்னன்னா ஒரு ஒரு தொழிலாளர்களுக்கான ஒரு வெல்ஃபேர், தொழிலாளர்கள் நலனுக்காக இருக்கக்கூடிய அந்த நலவாரியம் முதலாளிகளுக்கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய நியாயமான விஷயங்களை வாங்கி தரத்துக்கு தான் இந்த பாடி. உலகத்திலே யாருக்குமே இல்லாத பெருமை ஸ்டாலினுக்கு எப்படி வந்துச்சுன்னா, முதலாளிகளை கொண்டு இந்த அமைப்பை வந்து உருவாக்கியிருக்கு. நலவாரியத்தில் தொழிற்சங்க பிரதிநிதிகள்லாம் இல்லை, 1-2 அல்லக்கைங்க இருக்குதுங்க, காலை சுத்துறதுங்க இருக்கிறாங்களே தவிர மீதி எல்லாம் முதலாளிகள் தான் இருக்காங்க. உலகத்திலேயே முதலாளிகளை கொண்டு ஒரு தொழிலாளருக்கான நலவாரியத்தை உருவாக்கிய பெருமை நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களையே சேரும். வேற யாருக்குமே இந்த வந்து நம்ம பழக்கருப்பையா சொல்லுவார், திமுக அதிமுக காதலுக்கிற கம்பல் அறுத்துன்னு போயிட்டான்னா அவன் அதிமுக, அதோட அதில் போயிட்டேன்னா காதோட சேர்த்து அறுத்துன்னு போயிட்டான்னா அவன் திமுகன்னு சொல்லுவார். 100% உண்மை. சரி சார், இறுதியாக ஒரு கேள்வி. நீங்கள் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்க தலைவராக இருக்கிறீங்க. நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? ஒரு சோசியல் மீடியாவில் ஒர்க் பண்ணுற, நல்லதோ கெட்டதோ ஒர்க் பண்ணுற ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கு அவங்களுக்கு உண்டான நலவாரியமோ அல்லது அவங்கள வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக உங்கள் பார்வையில் நீங்கள் எப்படி கொண்டு வரணும்னு ஆசைப்படுறீங்க? ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். நீங்கள் சோஷியல் மீடியாவில் இருக்கிற ஜேர்னலிஸ்ட்டுக்கு போயிட்டீங்க. நான் சொல்கிறது 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷமாக பெரிய பத்திரிகைகள்லையும் சேனல்களையும் வேலை செஞ்சவங்களே இன்னைக்கு நலவாரியத்தில் இல்லை சார். அது அரசாங்கம் எவ்வளோ கையாளணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முதல்ல அரசாங்கம் வந்து தொழிற்சங்க பிரதிநிதிகளை உள்ள கொண்டு வரணும். கட்டிட சங்க தொழிலாளர்களுக்கு நலவாரியம் இருக்கு. சித்தாளிலிருந்து மேஸ்திரிலிருந்து கட்டுமான தொழில் இருக்கிற எல்லாரும் அதில் அடங்குவாங்க. சினிமா திரைப்பட கலைஞர்களுக்கு நலவாரியம் இருக்கு. 24 கிராஃப்டும் உள்ள வரும். மேக்கப் மேன்லேருந்து ஹேர் ட்ரெஸ்ஸர்லேருந்து எடிட்டர்லேருந்து எல்லாரும் அதில் வருவாங்க. சம்மந்தப்பட்டவங்க அவ்வளோ பேர் வருவாங்க. அப்போ பத்திரிகை துறைக்கு ஒரு நலவாரியம் வந்தால் அதில் ஜேர்னலிஸ்ட் மட்டும் இல்லை, ஃபோட்டோகிராஃபர், லே அவுட் ஆர்டிஸ்ட், பேப்பர் கொண்டு போய் போடுறாங்க இல்லையா, பேப்பர் பாய் உட்பட எல்லாரும் அதில் வரணும். அதுதான் வாரியம். இவங்க யாருமே பண்ணாத ஒரு சதி என்ன பண்ணுறாங்கன்னா, பகுதி நேர பத்திரிகையாளர்கள்னு ஒரு கேட்டகரி உருவாக்குறாங்க, பிரிக்கிறாங்க, பிரித்து அதில் ஃபில்டர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தாலுகா உறுப்பினர்களுக்கு வந்து இதில் அடங்காது, இதில் சேராதுன்ட்டு அதை பூரா கட் பண்ணுறாங்க. அப்போ யாருக்கெல்லாம் எலிஜிபிள்னு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, தினத்தந்தியில் டிஸ்ட்ரிக்ட் ரிப்போர்ட்டராக வேலை செய்கிறவங்க, சன் டிவி இந்த மாதிரி பெரிய இதில் வேலை செய்கிறவங்க, இவங்கெல்லாம் தான் அதில் எலிஜிபிள்னு வருது. ஆனால் அவங்களோட முதலாளிகள் தான் எங்கள் குழுவில் இருக்காங்க. அவங்க வாய்மொழி உத்தரவு யாரும் நலவாரியத்தில் அப்ளை பண்ணக்கூடாது, இன்ஸ்ட்ரக்ஷன். இது வந்து ஒரு நலவாரியமாக இது ஒரு நாடா, இது ஒரு ஆட்சியா? இது யாருக்கு தேவை? இது யாருக்கு இதில் இந்த பலன் கிடைக்குது? ஃபேக் எல்லாம், முழுக்க முழுக்க ஃப்ராடு தானே இது எல்லாமே. யார் கட்ட விட ஒரு நலவாரியத்தை? யாருக்குமே பயன்படாத நலவாரியம் எதுக்கு இது? அதனால பண்றது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சம்பந்தமே இல்லை. இவங்க இதனால வந்து இங்க எதுவுமே நடக்கல சார். பருத்தி மூட்டை குடோன்ல இருக்கட்டும்ன்ற கதை தான். அதிமுக பண்ணவே இல்லை, இவங்க பண்ணி பிரயோஜனம் இல்லை. பேயா பிசாசியா? இது பேய்னா அது பிசாசு, அது பிசாசுன்னா அது பேய், அவ்வளோதான். மிக்க நன்றி சார், உங்கள் நேரத்தை கருத்தை பார்க்க.